ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ட்ரம்ப் விசா விதிகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால அமெரிக்காவில் உள்ள இந்திய மாணவர்களுக்கு புதிய சிக்கல் உண்டாகி இருக்கு. அமெரிக்காவில் படித்து கொண்டு இருக்கோம் இல்ல அப்படின்னா அங்க போறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிற இந்திய மாணவர்களோட எதிர்காலம் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை F1 அதாவது மாணவர் விசாக்களுக்கு நிறைய விதிகளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாம அதை பற்றி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்போட நிர்வாகம் விசா எடுக்கிறதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா விசா கால வரம்புல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல்கலைக்கழக மாற்றம் அதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பல பட்டங்கள் படிக்க விரும்புறவங்களுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது OPT விருப்ப செயல்முறை பயிற்சி காலம் இதுக்கும் சேஞ்சஸ் இருக்கு. மொழி படிப்புகள் படிக்கிறதுக்கு சேஞ்சஸ் இருக்கு. சோ இது எல்லாமே கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விசா கால வரம்பு. இப்போ அமெரிக்காவில மாணவர்கள் தங்கி படிக்கணும் அப்படின்னா படிப்பு தொடரும் வரை அனுமதி டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்ங்கிற முறையில இருக்கிறாங்க. அதாவது எப்போ அவங்களுக்கு படிப்பு முடியுதோ அது வரைக்கும் அவங்க தொடர்ந்து அங்க தங்கிட்டே இருக்கலாம். ஆனா அதை கேன்சல் பண்ணி F1 விசா காலம் 4 ஆண்டுகளா குறைக்க போறாங்க. சப்போஸ் ஏதாவது மாணவர்கள் PhD படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களால தொடர்ந்து அப்படியே அந்த படிப்பு முடியறது வரைக்கும் அங்க கண்டினியூ பண்ண முடியாது. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அவங்க கண்டிப்பா விசாக்கு திரும்ப ரீஅப்ளை பண்ணணும். இல்ல அப்படின்னா அமெரிக்கா விட்டு வெளியேறி திரும்பவும் புதிய விசாய்க்கு அவங்க அப்ளை பண்ணணும். இது ஒரு ரூல். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏதாவது யூனிவர்சிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இளங்கலை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகுதான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னே அவங்களால அந்த காலேஜை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம பட்டதாரி மாணவர்கள் விசா வழங்கப்படும் போது அவங்க அந்த ஃபார்ம்ல எந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்டாங்களோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் போகணும். அடுத்து என்ன சேஞ்ச் அப்படின்னா பல பட்டங்கள் பெறதுலயும் சேஞ்ச் இருக்கு. அதாவது ஒருத்தங்க போறாங்க, ஒரு மாணவர் அமெரிக்காக்கு போறாங்க, ஒரு பட்டம் பெற்றதுக்கு பிறகு அவங்க அடுத்ததுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஒரு முதுகலை பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு இன்னொரு முதுகலை பட்டம் அவங்களால பெற முடியாது. இதுக்கும் அவங்க அமெரிக்காவை விட்டு வெளியேறி திரும்பவும் அவங்க விசாக்கு அப்ளை பண்ணி அப்படிதான் அமெரிக்காவுக்குள்ள வர முடியும். நெக்ஸ்ட் ஒன் OPT விருப்ப செயல்முறை பயிற்சி காலம். OPT முடிஞ்ச பிறகு மாணவர்கள் அமெரிக்காவில தங்க அனுமதிக்கப்பட்ட காலம் 60 நாள்ல இருந்து 30 நாட்களாக குறைக்க போறாங்க. OPT அப்படின்னா ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது F1 மாணவர் விசால படிக்கும்போது வெளிநாட்டு மாணவர்கள் தங்களோட படிப்பை முடிந்த பிறகு வேலை அனுபவம் பெறதுக்காக அமெரிக்கால தங்குவதற்கு அனுமதிக்கும் ஒரு திட்டம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ப்ரீ கம்ப்ளீஷன் OPT, போஸ்ட் கம்ப்ளீஷன் OPT. ப்ரீ கம்ப்ளீஷன் OPTல மாணவர்கள் அங்க படிக்கும் போது வேலை பார்க்கறது. போஸ்ட் கம்ப்ளீஷன் OPTங்கிறது மாணவர்கள் படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அங்க வேலை பார்க்கறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், ஸ்டெம் போன்ற துறைகள்ல பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு கூடுதலா 24 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது மூலமா சில மாணவர்களுக்கு 36 மந்த்ஸ் வரை OPT பீரியட் கிடைக்கும். சோ இது எல்லாமே கட் பண்ணி வர 30 டேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு OPT பீரியட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மொழி படிப்புக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொழி படிப்புக்கும் விசா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ மொழி படிப்புக்கான விசா வெறும் 24 மந்த்ஸ் மட்டும்தான் அவங்க வழங்குவாங்க. அது கூடுதலா கொடுக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம இந்திய மாணவர்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இதுல கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்கால 3,30,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த புதிய விதி அமலுக்கு வந்தாச்சு அப்படின்னா அவங்களோட விசா காலம் மற்றும் பல்கலைக்கழக மாற்றம் போன்ற புதிய கட்டுப்பாடுகளை அவங்க எதிர்கொள்ள நேரிடும். அது மட்டும் இல்லாம 5 இருந்து 6 வருஷம் நீடிக்கக்கூடிய அந்த PhD போன்ற படிப்புகளுக்கு மாணவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் விசா வாங்கக்கூடிய செயல்முறையை அவங்க செய்யணும். இதுல அவங்க ஃபீஸ் பே பண்ணணும், பயோமெட்ரிக் ப்ரொசீஜர் இருக்கு. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க திரும்பவும் சப்மிட் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா அவங்களுக்கு செலவுகள் பண செலவுகள் நிறைய ஜாஸ்தி ஆகக்கூடியது. அடுத்தது 2வது முதுகலை படிப்புக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு முதுகலை பட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
H1B விசா கிடைக்காத மாணவர்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2வது முதுகலை படிப்பை வந்து படிப்பாங்க. இப்படி 2வது முதுகலை படிப்பை அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றது மூலமா அவங்க அமெரிக்காவில தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ இது எல்லாமே, இந்த வாய்ப்புகளை எல்லாமே வந்து நம்மளுடைய இந்திய மாணவர்கள் இனி இழக்க போறாங்க. சப்போஸ் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆச்சுன்னா நிறைய மாணவர்களோட விசா காலம் வந்து குறைக்கப்படும். அதுக்கு அடுத்தது பல்கலைக்கழக சேஞ்ச் வந்து பண்ண விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் அது சேஞ்ச் பண்ண முடியாம இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாசம் சேர்க்கை வருவாங்க எல்லாம், அந்த மாணவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்ளை ஆயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் எல்லாமே ட்ரம்ப் வந்து ஏற்கனவே 2020 அதிபரா வந்த போது அவர் கொண்டு வந்தது. ஆனா அதுக்கு அடுத்தது வந்து பைடனோட நிர்வாகம் வந்து 2021 அது எல்லாமே திரும்ப பெற்றாங்க. ஆனா இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்து அதை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே டேரிஃப்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது கூடவே இந்த விசா விஷயமும் கண்டிப்பா இந்தியர்களுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் வந்து பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிட வைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரை மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.